गजाननं भूतगणादिसेविदं कवित्तजम्बू फलजारभज्जिदम् उमासुदं शोकविनाशकारणं नमामि விக்னேஸ்வர பாதபங்கஜம். வணக்கம், நான் உங்கள் அஸ்தோரும். தனுசு லக்கணத்திற்கு அதிபதியான குரு பகவான் 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடத்தில் மறைந்தால் என்ன மாதிரியான பலன்களை செய்வார்? அதாவது நல்ல பலனை செய்வாரா அல்லது கெடுபலனை செய்வாரா அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். தனுசு லக்கணத்திற்கு அதிபதி யார் என்று பார்த்தால் குரு பகவான். இந்த குரு பகவான் தனுசு லக்கணத்திற்கு 6ஆம் இடமான ரிஷபத்திலே சுக்கிரன் வீட்டில் இருந்தாலோ அல்லது 8ஆம் இடமான கடகத்திலே சந்திரன் வீட்டில் இருந்தாலோ அல்லது 12ஆம் இடமான விருச்சகத்திலே செவ்வாயின் வீட்டிலே அமர்ந்திருந்தால் 6, 8, 12 இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை மறைந்த குரு செய்வார் அப்படின்னே சொல்லிடலாம். ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா புதன் மறையலாம் 6, 8, 12. 9 கிரகங்களில் புதன் ஒருவருக்கு மட்டுமே அந்த சலுகை அளிக்கப்பட்டிருக்கிறது. மறைந்த புதன் நிறைந்த பெயர் புகழ் செல்வாக்கு அப்படின்னே சொல்லிடலாம். ஆனால் இங்கே தனுசு லக்கணத்துக்கு அதிபதியான குரு பகவான் லக்கண சுவர் அல்லவா, அவர் போய் 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடத்தில் மறைந்தால் எப்படி இருக்கும்? மறையக்கூடாது. இருந்தாலும் குரு தான் இருக்கும் இடத்தை காட்டிலும் பார்க்கும் இடமே சிறப்பு அப்படிங்கிறாங்க. அப்போ குரு 6ஆம் இடத்தில் இருந்தால் 6இல் குரு ஊரில் பகை அப்படின்னே சொல்லிடுறாங்க. அப்போ 6ல் குரு இருந்தால் எல்லாத்தையும் பகைக்க வேண்டிய சூழ்நிலை, கடன் பிரச்சனைகள் இருக்கும், கடன் கழுத்தை நெரிக்கும். கடன்பட்டான் நெஞ்சம் போல் இலங்கை வேந்தன் கதறினான் அப்படிங்கிற மாதிரி இலங்கை வேந்தனே கடன்பட்ட போது கலங்கினானான். நாமெல்லாம் சாதாரண மக்கள். அப்போ 6ஆம் இடம் என்பது கடனை பற்றி சொல்லக்கூடியது. இந்த தனுசு லக்கணதாரர்கள் குரு 6இல் மறைந்திருக்கும் பொழுது கடன் வாங்குவதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். இல்லை என்றால் கடன் பிரச்சனை கழுத்தை நெரித்து அவர்கள் வாழ்நாள் முழுவதும் சம்பாரித்து வட்டி கட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆக இந்த 6ஆம் இடத்தில் குரு பகவான் மறையக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா 6ஆம் இடம்லேருந்து ருணரோக சத்திரம் இல்லையா, மருத்துவ செலவுகளும் இங்கே இருந்துக்கிட்டே இருக்கும். இவருக்கோ இவருடைய தாயாருக்கோ இல்லை இவர் குடும்பத்தில் எவருக்கேன்னு ஒருவருக்கு மருத்துவ செலவு இருந்துக்கிட்டே இருக்கும். அது குறையவே குறையாது. சம்பளத்தை வாங்கி அப்படியே மாதம் மருத்துவருக்கு தான் கொண்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்து எங்கிட்டிருந்து வருவாங்கன்னே தெரியாது. எதிரிகள், மறைமுக எதிரிகள், நேர்முக எதிரிகள் 2 பேருமே இருப்பாங்க. மோதி பார்க்கலாம் வா அப்படிம்பாங்க. இவங்களும் போய் மோதிட்டு மலையோடு மோதினால் என்ன ஆகும்? மண்டை தான் உடையும். ஆக மோதிட்டு அப்புறமா அச்சுச்சோ நம்ம இவங்க கூட போய் ஆழம் தெரியாமல் காலை விட்டோமே, மோதிட்டோமே அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். கோர்ட்டு, கேஸு, வம்பு வழக்குகள் இதெல்லாம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். 8ஆம் இடம் கடகத்தில் போய் சந்திரன் வீட்டில் போய் தனுசு லக்கணத்திற்கு அதிபதியான குரு பகவான் மறைகிறார். 8ஆம் இடத்தில் அங்கே உச்சம் வேற ஆகிடுறார். பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் அஷ்டமாதிபதியோ அஷ்டம ஸ்தானாதிபதியோ இல்லை லக்னாதிபதியோ 8ஆம் இடத்தில் போய் உச்சம் பெறக்கூடாது. அப்படி உச்சம் பெற்றால் எல்லா சிறப்புகளையும் எல்லா வளங்களையும் கட்டுப்படுத்திடுவார் அப்படின்னே சொல்லிடலாம். இங்கே 8ஆம் இடம் ஆயுளை பற்றி சொல்லக்கூடியது, ஆரோக்கியத்தை பற்றி சொல்லக்கூடியது. அப்போ இவருக்கு உடலில் ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கும். முன்கோபம் பொசுக்குன்னு வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ முன்கோபிகள் இதனாலேயே எல்லாத்தையுமே விரோதிகளாக்கி இவர் தனிமரமாக நிற்பார். எல்லாருமே ஒன்று சேர்ந்து இருப்பாங்க. இவர் மேலே எல்லா பழியையும் போட்டு இவரை தனிமரமாக்கிட்டு மற்றவங்களாம் நல்லவங்களாகிடுவாங்க. அந்த மாதிரி 8இல் குரு இருந்தால் நடக்கும். சரிங்க, 12ஆம் இடத்துல போய் குரு உட்காந்துட்டார். 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானம் அல்லவா. பொருள் விரயம், உடல் விரயம், பண விரயம், ஆடை ஆபரணங்கள் விரயம் இதெல்லாம் ஆகிக்கிட்டே இருக்கும். அதாவது ஒரு நகையெல்லாம் அவங்க சம்சாரமோ இல்லை இவரோ போட்டு போவார். அந்த மோதிரமோ செயினோ எங்கே இடத்துல விழுந்துச்சுன்னே தெரியாது. இல்லை ஒரு லாட்ஜில் போய் தங்கியிருப்பாங்க.
முகம் கை கால் கழுவ போகிறோன்னு கழுவிட்டு அப்படியே சோப் போட்டு கழுவுவார். அந்த மோதிரத்தை கழட்டி வைப்போம், நகையை கழட்டி வைப்போம்னு பார்த்துன்னு வச்சுட்டு அப்படியே ஏதோ ஒரு அவசர காரணத்தில் ரூமை வெக்கேட் பண்ணிட்டு வந்துடுவாங்க. அப்போ அந்த நகைகள், செயினோ மோதிரமோ எதுனாலும் சரி அங்கே அந்த ரூம் பாய் யாரும் எடுத்துருவாங்க. இவங்க வந்து திரும்ப போய் ரிப்போர்ட் பண்ணி கேட்டாலும் அது கிடைக்காது. நான் எடுக்கலை, நீ எடுக்கலைன்றாங்க. இந்த மாதிரியான விரயங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள். அதாவது தனுசு லக்னத்திற்கு அதிபதியான குரு 12ஆம் இடத்தில் இருந்தால் அயன சயன சுகம் அப்படின்னே சொல்லிடலாம். நேரத்துக்கு சாப்பிட்றது கிடையாது, நேரத்துக்கு தூங்குறது கிடையாது, ராப்பாடி மாதிரி இரவு பூரா எங்கே போகிறாங்க வர்றாங்கன்னு தெரியாது. கல்யாணம் ஆகாமல் விடலை பருவத்தில் உள்ள இளைஞர்களாக இருந்தால் ஊர் சுற்றிட்டு வர்றது, ஒரு ட்ரிங்க்ஸு லாகிரி வஸ்துக்களை சாப்பிட்டுட்டு இப்போ போனால் வீட்டில் அம்மா அப்பா கண்டிப்பாங்கன்னு சொல்லிட்டு நேரமாகி விடிஞ்ச பிறகு வர்றது, இந்த மாதிரியான தொந்தரவுகள் எல்லாம் இருக்கும். தாயார் தகப்பனாருக்கு ஒரு மன உளைச்சலை தரக்கூடியது இந்த தனுசு லக்னத்திற்கு அதிபதியான குரு பகவான் 12ஆம் இடத்தில் இருந்தார். நேரத்துக்கு சாப்பிட்றதில்லை, நேரத்துக்கு தூங்குறதில்லை, தாந்தோண்டித்தனமாக இருக்கிறது. இதே மாதிரி கல்யாணம் ஆனவங்களாக இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா, மனைவியினால் பிரச்சனை, இல்லை வந்து வீட்டில் யாரையாவது ஒருவரால் பிரச்சனை, வீட்டுக்கு போனால் நிம்மதியே இல்லைப்பா எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்க்கு, ஒரு கோவில், இந்த மாதிரி இடத்துல உட்காந்து பொழுதை கழிச்சிட்டு நைட்டு 10 மணி 11 மணிக்கு வந்தோமா, உள்ளே ஏதோ சாப்பிட கொடுத்தாங்களா, சாப்பிட்டுட்டு அன்டயத்தில் சாப்பிட்டு படுக்கிறது. காலையில் எல்லோரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 மணி 5:30 மணிக்கெலாம் எந்திரிச்சு வெளியே போகிறது. நம்ம சம்பாதிக்கிற மாதிரி சம்பாத்தியமும் இல்லை, ஒன்றும் இல்லை. எங்கே போகிறார் எங்கே வர்றாருன்னு தெரியாது. ஆனால் நேரத்திற்கு வருவதும் இல்லை, நேரத்திற்கு போவதும் இல்லை, நேரத்திற்கு சாப்பிடுவதும் இல்லை, சரியான நேரத்திற்கு தூங்குவதும் இல்லை. இப்படியாக தனுசு லக்னதாரர்களுக்கு குரு 12ஆம் இடத்துல மறைஞ்சிட்டா இந்த மாதிரியான வேலைகளை எல்லாம் குரு செய்வார். குரு நல்லவர் தான், தேவகுரு தான், தட்சிணாமூர்த்தி, மன்னவன், பொன்னவன், வியாழ பகவான், இப்படி நிறைய பேர் கொண்டு அழைக்கலாம். இந்த மாதிரியான தனுசு லக்னதாரர்களுக்கு குரு 12ஆம் இடத்தில் அமைந்தால் வருகிற குரு பயிற்சி என்று சித்திரை 28 11/5/2025 ஞாயிற்றுக்கிழமை 1:24 குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மிதுன ராசிக்கு பயிற்சியாகி உங்கள் லக்னத்தை 7ஆம் பார்வையாக தனுசு யாரு? குருவின் வீடு. தனது சொந்த வீட்டையும் தனுசு லக்னத்தையும் பார்க்கும் பொழுது இப்பொழுது இருந்த கஷ்டங்கள் நீங்கி சூரியனை கண்ட பனி போல் அனைத்து பிரச்சனைகளும் கட்டுக்குள் இருக்கும். கட்டுமீறி போகாமல் பார்த்துக்குவீங்க. கொஞ்சம் அவப்பெயரெல்லாம் தவிர்த்துட்டு ஓரளவு நல்ல பேர் வாங்குவீங்க. அந்த குரு பயிற்சி என்று ஒரு மஞ்சள் கலர் வஸ்திரம் தானம் பண்ணுங்க. குருவுக்கு சுண்டக்கடலையை ஊற போட்டு சுண்டலை அவிச்சு தானம் பண்ணுங்க. ஒரு 108 சுண்டக்கடலையை ஒரு மஞ்சள் கலர் நூறில் கொடுத்து குரு பகவானுக்கு சுண்டக்கடலை மாலையாக போட்டு வாங்க. இப்படி செய்வதன் மூலம் குருவின் தாக்கத்திலிருந்து நீங்கள் தங்களை பாதுகாத்து கொள்ளலாம் என்று கூறி, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை இதுவரை கிளிக் பண்ணாமல் இருந்தால் கிளிக் பண்ணுங்கள். அப்படி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறி, இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி, நாளைய பொழுது நல்லதாக விடியட்டும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்தோரும். நன்றி, வணக்கம். வாழிய வளமுடன்.